கருவறையில் இருக்கும் பகவானுக்கு கோஷ்டியாகப்படும். கோஷ்டியாகி அர்ச்சனைகளாகி பிரசாதங்கள் போன்ற சிறப்பான நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கு. இன்றைய தினம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹோமங்கள் சுவாசன ஹோமம், இது இந்த ஹோமம் பொறுத்தவரைக்கும் இதுல பலன், இதுல கலந்தா என்ன பலன் இருக்கு. ஏன்னா ஒரு ஹோமத்துக்கு ஒரு பலன்கள் இருக்கு. இன்னைக்கு காலையில கூட கணபதி போயிட்டு வர கணபதி ஹோமம் பண்ணோம் அப்படின்னா, கணபதி ஹோமம் எதுக்கு பண்ணோம்னா ஒரு புது வீட்டுக்கு போன கணபதி இல்லாம எதுவுமே பண்ண முடியும். அது எந்த ஆகமமா இருந்தாலும் விநாயகர் இல்லாம பெருமாள் ஒரு திருக்கல்யாணத்துக்கே தும்பிக்கையாளராக நம்ம பிரதிஷ்டை பண்ண போறது விநாயகர் தான். நம்ம சொல்றது வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்றது தும்பிக்கை ஆழ்வார்னுவோம். அவன் இதுல சிவன் கோயிலோ இதுல விநாயகர் அப்படின்மா, அவ்வளவுதான் வேறுபாடு. அவர் எல்லாம் பண்ண அவரு பண்ணிட்டு அவருக்கு ஹோமங்கள் பண்ணிட்டு மகாலட்சுமியை பிரார்த்திப்போம். மகாலட்சுமி தான் தற்புருஷாய பத்மாய விஷ்ணு பத்தீர்த்த தீமாக, விஷ்ணுவர பத்னி விஷ்ணு பத்தீர்த்த தீமாக தன்னோ மகாலட்சுமி பிரசோதயா அப்படின்னு சொல்லி நம்ம முடிப்போம். அப்படிப்பட்ட விசேஷமான மந்திரங்கள் இங்க ஓடப்படுகிறது. அதனாலதான் நான் இந்த தினம் சொன்னேன், காதுல அது விழுந்தாவே போகும். நீங்க அதை தெரிஞ்சுக்கணும், இல்ல அந்த மந்திரங்களை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எங்கேயோ ஒருத்தர் சொல்றாங்க, அது காதுல அதனாலதான் அந்த காலத்துல பெரியவங்க எல்லாருமே இன்னைக்கு நம்ம எல்லாரும் மைக் செட் டிஸ்டர்பன்ஸ் பண்ணி வைக்கிறோம். அப்படி கிடையாது. வர முடியாதவங்க மைக் மூலியமா காதுல விழுந்தா கோடி புண்ணியம் கிடைக்கும். அவங்களுக்கு பகவான் தான் எல்லாமே எப்பயோ சொல்றதுதான், அவனின்றி ஓரணியும் அசையாது. அப்படிதான் காலங்களும் நேரங்களும் அவன் குறிப்பான். இன்னைக்கு கும்பாபிஷேகம் 2025 நடக்கணும்னு சொல்லிட்டு பகவான் நினைக்கிறான். இந்த அளவுக்கு பெரிய இந்த மதுசூதர் போட்டி இந்த அளவுக்கு பெருமாளை பண்ணி பிரம்மாண்டமா ஆகணும்னா நீங்க நினைக்கிறதோட போறாது, அவன் நினைக்கணும். நீங்க எல்லாரும் உங்க உழைப்பு, உங்களுக்கு இந்த உழைப்பு கொடுக்கறது திறமை, அதாவது தெம்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இப்ப நான் நீங்க நேற்று சொன்னதான், அன்னிய நாள்ல இருந்து என்னைக்கு வாழாயிரம் பண்ணமோ அதுக்கு இன்னி வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே உங்களுக்கு தெம்பு கொடுத்ததே பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு வெயில் ஆகட்டும், இவ்வளவு எல்லாருக்கும் தனித்தனி வேலைகள் இருக்கும். அதெல்லாம் விட்டு பகவானுக்கு ஒரு மாசம் வேலைகளை விட்டு பகவானுக்கு இது பண்றது பெரிய விஷயம். கொண்டு பண்ணது சிறப்பான முறையில எல்லாமே ஆகம பிரகாரம், இந்து தர்ம பிரகாரம் திருக்கோவில் பார்த்தீங்கன்னா நல்லபடியா கட்டி முடித்து தற்போது ஆகம விதி பிரகாரம் மகா கும்பாபிஷேக அஷ்டபந்தனமானது நடைபெற்றிருக்கு. இந்த விசேஷமான கும்பாபிஷேகத்துல எல்லாருமே கலந்துக்கணும். ஏன்னா இங்க இருக்கிறவா எல்லாரும் என்னென்ன எங்களுக்கு பொறுத்த என்னன்னா, இங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே இந்த ஹோமத்துல கலந்துறதால தான் பெற்ற வையகமும் பெற வேண்டும்தான் எல்லாருடைய ஆசை. எல்லாம் எல்லாருக்கும் சுகினோ பவந்தோன்னு சொல்றா. இந்து ஒரு தர்மமே என்ன, எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, ஒரு பகவானோட கிருபையா இருந்தாலும் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதனாலதான் ராமானுஜர் சொன்னார், ஓம் நமோ நாராயணான்ற நம்ம மந்திரத்தை, அந்த மந்திரம் காதல் சொல்லப்பட்ட மந்திரத்தை அத்தனை பேருக்கிட்டயோ போய் சொன்ன காரணம் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் தர்மம். இந்து தர்மத்தோட வெளிப்பாடு அதான். அதனாலதான் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமங்கள் எல்லாமே எல்லாருக்கும் போய் சேரணும். ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே கலந்து கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணாவதின்னு கிடையாது, இன்னைக்கும் பூர்ணாவதி ஆவார். 4 கால ஹோமங்கள் சேர்ந்தது ஒரு கும்பாபிஷேகம். 4 கால ஹோமங்கள் சேர்ந்தது ஒரு அஷ்டமந்திர கும்பாபிஷேகத்துக்கும் சரி, மகா கும்பாபிஷேகத்துக்குமே ரெண்டுத்துக்குமே ஒரே இதுதான். 4 கால ஹோமங்கள். இந்த 4 காலங்கள் ஹோமங்களை சேர்ந்து நம்ம கடைசியா நாளைக்கு பண்ண போற ஹோமம் தான் பூர்ணாவதி அப்படின்னும். இன்னைக்கு மாலை சேர்ந்துக்க முடியாது, கலந்துக்க முடியாது கூட நாளைய தினம் கண்டிப்பா கலந்துக்குங்க. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா நம்ம பண்ண பாவங்கள் 7 ஜென்மங்கள் பாவங்கள் ஒரு கும்பாபிஷேகத்துல போய் கலந்துதான் போயிடும், நிவர்த்தி ஆயிடும்ன்றது சாஸ்திரம் சொல்றது. நம்மளால நம்மளுக்கு தெரியாம எறும்பு மிதிப்போம். பெருமாள் எல்லாருக்குமே எல்லா ஜீவராசிகளுக்கும் பெருமாள் தான். போன ஜென்மத்துல ஒரு எறும்பு இருந்தாலும் நம்மளை பத்தி அது எறும்பு தான், ஆனா நம்மளுக்கு தெரியாம பிடிச்சிட்டு போயிடும். அது ஒரு உசுர் அப்படி உயிர் அப்படின்றது பகவான் எல்லாருமே பகவான் தான். அப்படி நமக்கு தெரியாத செய்த தவறுகள் எதுவா இருந்தாலும் இந்த ஒரு கும்பாபிஷேகத்துல கலந்துருக்குது நிவர்த்தி ஆகும். ஏன்னா நான் கண்ணு கூட பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு சில பேர்லாம் நம்ம இதே வெளியூர்ல போய் நான் பண்ணும் போது அவங்க சொல்லி ஒரு அவ்வளவு கஷ்டத்துல இருந்தாங்க. அடுத்த நம்ம ஆண்டு விழா